ஜெய் மகாகாளி. ஆனந்தம். ஆபதாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வடிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஏகம் சத் விப்ரா பௌதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விலைக்கு வருகின்றனர். நமது ஏத்துவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் பகுதி 35க்குள் உங்களை அன்புடனும் மொழிவுடனும் அழைக்கின்றோம். வித்யாசாகர் குருதேவ ஸ்ரீ ராமகிருஷ்ணனிடம் இறைவன் சிலருக்கு அதிக சக்தியையும் சிலருக்கு குறைந்த சக்தியுமா தருகிறார் என்று கேட்டதையும், அதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மற்றவர்களை விட உங்களிடம் படிப்பும் கருணையும் அதிகமாக இருப்பதால் தானே உங்களை காண மக்கள் வருகிறார்கள் என்று கூறியதையும் சென்ற பகுதியிலே பார்த்தோம். படிப்பு என்பது எது, படிப்பதின் அடையாளம் என்ன என்பதை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுவதை இப்பகுதியிலே பார்ப்போம். வித்யாசாகரிடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், வெறும் படிப்பினால் எந்த பயனும் இல்லை. புத்தகம் படிப்பது உலகில் விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக மட்டுமே என்றால் மனிதன் கடவுளை அடைய வேண்டும் என்ற நோக்கம் பாழாகிவிடும் அல்லவா? புத்தகம் படிப்பது கடவுளை அடைவதற்காக வழியை தெரிந்து கொள்வதற்காகவும் அவரை அடைவதற்காகவும் தான் இருக்க வேண்டும். ஒரு சாது புத்தகம் ஒன்று வைத்திருந்தார். அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது புத்தகத்தை திறந்து காட்டினார். பக்கம் பக்கமாக அதில் ஓம் ராம் ஓம் ராம் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது, வேறு எதுவும் இல்லை. கீதையின் சாரம் என்ன? 10 முறை சொன்னால் என்ன வருமோ அதுதான். கீதா கீதா என்று 10 முறை சொன்னால் தாகி தாகி, அதாவது தியாகி தியாகி என்று வரும். அதுதான் கீதையின் போதனை. ஏ மனிதா, எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு கடவுளை அடைய முயற்சி செய். துறவியானாலும் சரி, இல்லறத்தானாக இருந்தாலும் சரி, மனதிலிருந்து எல்லா பற்றுகளையும் உதற வேண்டும். சைத்தன்ய தேவர் ஒரு முறை தென்னாட்டிற்கு யாத்திரை சென்றிருந்த போது ஒரு நாள் ஒருவன் கீதையை படித்துக் கொண்டிருப்பதை கண்டார். சற்று தூரத்தில் மற்றொருவன் கீதையை கேட்டபடி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது. சைத்தன்யர் அவரது அருகே சென்று, இதெல்லாம் உனக்கு புரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவன், சுவாமி, இந்த ஸ்லோகம் அது இது என்பதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியவில்லை என்றான். பின் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் சைத்தன்யர். அதற்கு அவன், எனக்கு அர்ஜுனனின் தேர் தெரிகிறது. அதன் முன்னால் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த கண்களால் காண்கிறேன், அதை கண்டு அழுகிறேன் என்று கூறினான். விஞ்ஞானி ஏன் பக்தி நெறியை பின்பற்றுகிறான்? இதற்கு விடை தான் உணர்வு போகாததால் தான் என்பதுதான். சமாதி நிலையில் நான் உணர்வு போய்விடும், உண்மை. ஆனால் மறுபடியும் வந்துவிடுகிறது. சாதாரண மக்களுக்கோ நான் உணர்வு போவதே இல்லை. அரச மரத்தை வெட்டி எறியுங்கள், மறுநாளே முளைவிட்டிருக்கும். ஞானம் பெற்ற பிறகு கூட இந்த நான் எங்கிருந்தோ வந்து தொலைக்கிறது. கனவில் புலியை கண்டான், பிறகு விழித்தான். கனவுதான் இருந்தாலும் விழித்த பின்பும் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நான் காரணமாகத்தான் எத்தனை துயரங்கள் என்று கூறிவிட்டு குருதேவர் சற்று நிறுத்தினார். நான் எனது என்ற 2 உணர்வுகளும் பொல்லாதவை. அவற்றால் என்றும் துன்பமே. நான் என்பதை சற்று இறக்கி தன்னை தாசன், அடியேன் அல்லது அடிமை என்ற உணர்வுடன் கடவுளை வணங்கினால், சரணடைந்தால் இத்துன்பங்களில் இருந்து விடுபடலாம். நான் படும் பாட்டை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுவதை அடுத்த பகுதியிலே காண்போம். விழிப்புடன் இணைந்திருங்கள். திருச்சிற்றம்பலம். ஜெய் மகாகாளி.